குலதெய்வத்தை இவங்க வந்து முழுமையாக கைப்பிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய நவகிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வம் வந்து என்ன பண்ணும், நம்மளை காப்பாற்றும் அப்படிங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம குலதெய்வம் தெரிஞ்சவங்க அது குலதெய்வத்தோட கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஆபத்துல வந்து பாதுகாக்கப்படுவாங்க. தெரியாதவங்க, குலதெய்வம் தெரிஞ்சவங்களே இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்க்குறோம் குலதெய்வ, இப்போ நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நம்ம கேட்குறோம்ல, ஐயா குலதெய்வ கோயில் போனீங்களாண்ணா, ஐயா நான் போய் 3 வருஷம் ஆச்சுங்கய்யா, நான் போய் 2 வருஷம் ஆச்சுங்க. அப்போ அந்த இடத்துல எப்படி வந்து அந்த தெய்வத்துடைய முழு சக்தி கிடைக்கும்? ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 2 முறையாவது குலதெய்வத்தை போய் கைப்பற்றினவங்க, போய் பிடிச்ச சாமியை கும்பிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையவே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போது வெறும் கையோடு போய் சாமி கும்பிட்டு வர்றது. ஏங்க உங்களுடைய தகப்பனாரோடைய அப்பாவை போய் பார்க்க போகிறீங்க, உங்களுடைய தாத்தாவோட தாத்தாவை பார்க்க போகிறீங்க. அப்போ அங்கே போய் நீங்கள் போய் சும்மா போய் பாட்டு வருவீங்களா? மாட்டோம்ல. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.